கீரனத்தம் ஐடி பார்க்ல இருந்து அப்படியே ஆன் ரோடுங்க, பஸ் போற ரோடு. எனி டைம் பிஸியா இருக்கிற மாதிரி இந்த ஆன் ரோட் மேலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி. அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு 100 மீட்டர் தாங்க. அப்படியே ரோட்ல இருந்து டைரக்டா நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டான பிளான். ஏன்னா இது வரைக்கும் நிறைய வீடு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ரேரான ஒரு பீஸுங்க. பிகாஸ் ஏன்னா இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. வீட்டோட மெயின் டோருமே தெற்கு பார்த்த மாதிரியே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல சொந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா ஒரு சிலர் மட்டும்தான் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொந்த வீடு. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பால்கனி கவர் பண்ணி டெக்ஸ்சர் பெயிண்டிங்கோட ரொம்ப லைட் கலர் காம்பினேஷனில் எக்ஸ்டீரியரை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ரேம்புங்க, ஆக்சுவலாக கார் வர்றதுக்கு ஒரு வழி, நம்ம நடந்து வர்றதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா ஆல்மோஸ்ட் 14க்கு 19. இது வந்து ப்ராப்பராக எனக்கு தெரியல. பட் ஒரு இனோவா கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா. வாட்டர் சம்ப் இருக்குது, இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் கேட்டு, இதையும் நம்ம வந்து மெட்டல் கேட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் தாண்டி வீட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா டீ குட் டோரு மெயின் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரியே மெயின் டோருங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஹால் 16க்கு 20 சைஸில் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் ஹாலில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்த மாதிரி நல்ல லக்ஸுரியான பிளானாக தெரியுதுங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே வெளிச்சம் இருக்குது. மேற்கு பக்கமாக நல்லா பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் 8க்கு 20 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. பா ஷேப்பில் கிரானைட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப், நல்ல ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்லேயே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட், அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து வடக்கு பக்கமாக விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. அதே மாதிரி வால் டைல்ஸ் வந்து கீழேருந்து மேலே வரைக்குமே கிச்சனுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் கிட்ட உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல டால் யூனிட், மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக டைனிங்க்கு ஒரு விண்டோ, அதே மாதிரி நமக்கு கிச்சனுக்கு ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லேருந்து உள்ளே வந்தோன்னா 8க்கு 16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வார்ட்ரூபு, க்ளோஸ் டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெற்கு பக்கமாக நமக்கு மெயின் டோர் கொடுத்துருந்தாலும் எக்ஸிட் டோர் வடக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக நல்ல ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்குது. தென் வீட்டை சுற்றி நடந்து போயிட்டு வர்றதுக்கும் சரி, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கிற மாதிரி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல மெயினாக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸுன்னு ப்ராப்பராக பாத்ரூம் தேவையான வால் டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணுங்க. வீட்டோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் அண்ட் ஹேண்ட் ரெயிலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நல்ல எல் ஷேப்பில் பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு ஃபங்க்ஷனே வச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய லிவிங் ஸ்பேஸ். ஃபுல்லாகவே சீலிங் கவர் பண்ணி உங்களுக்கு ஜிப்சம் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. பிகாஸ் மேற்கு பக்கமாக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, கிழக்கு பக்கமாகவும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது தவிர 2 பெட்ரூம்ஸ் இருக்குங்க. ரெண்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வரோன்னா சின்ன பேசேஜ், அதுக்கப்புறமா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்து இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வார்ட்ரூபு, மேலே இருக்கிற லாஃப்டெல்லாம் கவர் பண்ணி க்ளோஸ் டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்லேயே நல்ல பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து மட்டும் நம்ம ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பால்கனி ஸ்பேஸுங்க. கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து வெளியில் வந்தோன்னா ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸ். இங்கேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு எவ்வளோ பக்கமாக இருக்குது, எவ்வளோ ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
இந்த பால்கனி மட்டும் இந்த பெட்ரூம்ல இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து சவுத் ஃபேஸிங்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது தவிர லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து நார்த் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 பெட்ரூம். இது வந்து 3 BHK. இந்த பெட்ரூம் வந்து அந்த பெட்ரூம் அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னா கூட நல்லா காம்பேக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. பட் வேணுங்கிற அளவுக்கு இங்கே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, மேலே லாஃப்ட் இருக்குது, அதே மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங்கில் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா போதும், தாராளமாக இருக்கும் இந்த பெட்ரூம். இது தவிர நம்ம லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே நார்த் ஃபேஸிங்கில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து சவுத் ஃபேஸிங்கில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இந்த லிவிங் ஸ்பேஸ்லேருந்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பெரிய ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், சேம் அங்கே வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங் எல்லாம் பாருங்களேன், செக்டு பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தோன்னா நம்ம நல்ல பெரிய பாத்ரூம் ஸ்பேஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்குங்க. இது தவிர இதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தே நம்ம டெரஸ் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் ஸ்பேஸ் தாங்க. வீட்டுக்கு நமக்கு தேவையான ஓர்கட் டேங்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் இந்த வீட்டோட லொக்கேஷன் தான் ஸ்பெஷல், ஆனால் ஆல்சோ பிளானுங்க. ஏன்னா 2.25 சென்ட் சவுத் ஃபேஸிங் சைட்டு, சவுத் ஃபேஸிங்லேயே மெயின் டோரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. லொக்கேஷன் பாருங்கள், ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆஸ் வெல் அஸ் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க ஐடி பார்க். வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் அதிகபட்சமாகவே நம்ம ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி கீரணத்தம் ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே 3 BHK லக்ஸுரி வில்லா தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கிறதுனால ஆடட் அட்வான்டேஜ் தான். டோட்டலாக 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் G+1 மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. விலை 82 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. பட் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம குறைச்சி பேசிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், இமீடியட்டாக கால் பண்ணுங்கள்.